வணக்கம். இன்றைய நமது ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்டு இருக்கிற சிந்தனை அமைதி. இது எங்கிருந்து வருதுன்னா, ஸ்ரீமத் சுவாமி சித்பாவனந்தர் எழுதிய டெய்லி டிவைன் டைஜஸ்ட் நூல்ல அக்டோபர் 6ஆம் தேதிக்கான ஒரு குறிப்பு. ரொம்ப சின்னது, ஆனா சக்தி வாய்ந்தது. நம்முடைய நோக்கம் என்னன்னா, இந்த குறிப்பு அமைதியை பத்தி என்ன சொல்லுது, அது எப்படி நம்ம உள் வலிமையோட, அப்புறம் நம்ம டெய்லி எனர்ஜி லெவல்ஸ் இருக்குல்ல, அதோட எப்படி தொடர்புடையதுன்னு கொஞ்சம் ஆழங்கா பார்க்கறது தான். பார்த்த உடனே சரி அமைதியா இருங்க அப்படின்னு தோணலாம். ஆனால் அதில் நிறைய அடுக்குகள் இருக்கு. இந்த குறிப்பு அமைதியா சும்மா இருக்கிறத பார்க்கல. அது ஒரு எப்படி சொல்றது, பயிற்சி செஞ்ச ஆற்றலோட வெளிப்பாடுன்னு சொல்லுது. அதைத்தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். குறிப்போட ஆரம்பமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. கலக்கமடைஞ்ச மனசு சக்தியை வீணாக்குது, ஆனா அமைதியான மனசோ சக்தியை சேமிச்சு ஒன்று திரட்டுது. சரி, இந்த மையக்கருத்திலிருந்து ஆரம்பிக்கலாமா? முதல் வரியே ரொம்ப கவனிக்க வேண்டியது. டிஸ்டர்ப் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் டிசிபேட்ஸ் அவே தி எனர்ஜி. கலக்கமுற்ற மனம் சக்தியை சிதறடிக்கிறது. இது ஏதோ தத்துவம் மாதிரி இல்ல, நம்ம அனுபவமே இருக்கு இல்லையா? ஒரு சின்ன கவலை இல்ல ஒரு கோபம், ஒரு பதட்டம் வந்தா கூட உடம்புக்கும் மனசுக்கும் எவ்வளோ சோர்வா இருக்கு. அந்த சக்தி இழப்புங்கிறது ரொம்ப நிஜம். அந்த சக்தி எங்க போகுது, எப்படி சிதறுது, இத பத்தி இந்த குறிப்பு என்ன சொல்லுது? நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். சக்தி சிதறடிக்கப்படுதுன்னு சொல்றதோட இல்லாம அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா குறிப்பு ரொம்ப அழகா சொல்லுது. காம்னஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் கேதர்ஸ் இட் அப். அதாவது அமைதி அந்த சக்திய ஒன்னு திரட்டுது, சேமிக்குது. இது சக்தி வீணாகிறத தடுக்கிறது மட்டும் இல்ல, இருக்கிற சக்தியை ஒருமுகப்படுத்தி இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குது. இது சும்மா இருக்கிறது இல்ல, உள்ளுக்குள்ள நடக்கிற ஒரு எனர்ஜி கன்சர்வேஷன் மாதிரி. ஒரு ஏரி மாதிரி சின்ன சின்ன ஓடை நீரெல்லாம் தேக்கி வைக்குது இல்ல, அது மாதிரி அமைதி மனசோட ஆற்றலை தேக்குது. அப்புறம் இந்த அமைதிய யாருடைய குணம்னு இந்த குறிப்பு சொல்லுது பாருங்க, அதுவும் சுவாரஸ்யமா இருக்கு. Calmness under all circumstances characterizes the seasoned man. அதாவது எல்லா விதமான சூழ்நிலையிலையும் சந்தோஷம், துக்கம், வெற்றி, தோல்வி எதுவா இருந்தாலும் சரி, அதுல கலங்காம அமைதியா இருக்கிற தன்மை, அது ஒரு பக்குவப்பட்ட மனிதரோட அடையாளம்னு சொல்லுது. ஓ, அந்த சீசன்டு மேன், பக்குவப்பட்ட மனிதர், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இது ஏதோ தானா வர்ற குணம்னு சொல்றதை விட அனுபவத்தால, ஒருவேளை முயற்சியால பக்குவப்பட்ட ஒரு நிலை, அதை குறிக்கிற மாதிரி இருக்கு. சும்மா உணர்ச்சியே இல்லாம இருக்கிறத வேற, எல்லா சூழ்நிலையும் அமைதியா ஹேண்டில் பண்ற பக்குவங்கிறது வேற இல்லையா? இது உணர்ச்சிகளை அடக்கிறத குறிக்குதா, இல்ல அதை சரியா வழிநடத்துறதா? சரியா புரிஞ்சுக்கிட்டு கையாள்றது. இப்போ புயல்ல கப்பல் ஓட்டுற மாலுமி மாதிரி வச்சுக்கோங்களேன். அவனால புயலை நிறுத்த முடியாது, ஆனா கப்பலை ஸ்டெடியா கொண்டு போக முடியும். அது மாதிரி பக்குவப்பட்ட மனசு வாழ்க்கை சூழலோட தாக்கத்தை உணரும், ஆனா அதனால தன்னோட சமநிலையை இழக்காது. அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ற திறன்தான் இங்க அமைதின்னு சொல்றாங்க. இந்த பக்குவம்ங்கிறது நிறைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து அதிலிருந்து கத்துக்கிட்டு இன்னர் ஸ்ட்ரென்த்தை வளர்த்துக்கிறதோட விளைவா இருக்கலாம். உடனே வராது, இது ஒரு மெச்சூரிட்டி. ஆஹா, அமைதிங்கிறது அனுபவ முதிர்ச்சியோட அடையாளம். அது சக்தியை சேமிக்கிற ஒரு டூல். இதுவே ஒரு ஆழமான கருத்து தான். இப்ப இந்த குறிப்பு இதை இன்னும் விளக்க ஒரு அரும்பையான ஓமையை பயன்படுத்துது. அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. A gentle gust causes commotion in twigs, reeds and creepers, but the most violent gale does not disturb the trunk of a tall tree. லேசா காத்து அடிச்சாலே செடி, நாணல், கொடி எல்லாம் ஆடுது, சலசலக்குது. ஆனா பயங்கரமான புயல் அடிச்சாலும் ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான மரத்தோட அடிமரம், அந்த தண்டு அசையாம நிக்குது. இந்த ஓமை மூலமா அமைதியோட தன்மையை எப்படி விளக்குது? அந்த செடிக்கும் மரத்துக்கும் என்ன வித்தியாசம்? இந்த ஊமை ரொம்ப ஆழமானது. செடி, நாணல், கொடி இதெல்லாம் ஒருவேளை நம்ம மனசோட மேலோட்டமான எண்ணங்கள், உணர்ச்சிகள், இல்லனா பயிற்சி இல்லாத மனசோட நிலைமையை குறிக்கலாம். சின்னதா ஒரு தூண்டுதல் வந்தா கூட ஈஸியா அலைக்கழிக்கப்படுது. நம்ம டெய்லி லைஃப்ல நடக்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம சில சமயம் எப்படி ஓவரா ரியாக்ட் பண்றோம்னு இது காட்டுது. ஆனா அந்த உயரமான மரத்தோட தண்டு அது டோட்டலா வேற. அதோட பலம் எங்கேருந்து வருது? அதோட ஆழமான வேர்லேருந்து, அதோட உறுதியான அமைப்பிலிருந்து. எவ்வளவு பெரிய புயல், அதாவது வாழ்க்கையில வர எவ்வளவு பெரிய சோதனைகள், கஷ்டங்கள் வந்தாலும் அது அசைஞ்சு கொடுக்கறதில்ல. அப்போ அந்த மரத்தோட தண்டு எது மாதிரி இருக்கு? ஆதாரம் ஐன் தெளிவா சொல்லுது. Likewise, the trained-up mind maintains its calmness in trials and tribulations.
அந்த உறுதியான மரத்தண்டு மாதிரி பயிற்சி பெற்ற மனம், ட்ரெயின்ட் அப் மைண்ட், சோதனைகள் துன்பங்கள் மத்தியிலையும் தன்னோட அமைதியை காப்பாத்திக்குது. இங்க ரொம்ப முக்கியமான வார்த்தை பயிற்சி பெற்ற, ட்ரெயின்ட் அப். அந்த மரம் மாதிரி இருக்கணும்னா மனசு பயிற்சி பெற்றிருக்கணும். அந்த பயிற்சி எப்படி இருக்கலாம்? ஒருவேளை தியானம், சுய கட்டுப்பாடு, தத்துவங்கள் படிக்கிறது, அனுபவங்கள்ல இருந்து யோசிச்சு கத்துக்கிறது, உணர்ச்சிகளை புரிஞ்சிக்கிறது, இதெல்லாம் இருக்கலாம். இந்த பயிற்சி தான் மனசுக்கு அந்த வேர் விட்ட மாதிரி ஒரு ஸ்திரத்தன்மையும் புயலை தாங்குற வலிமையும் கொடுக்குது. அப்போ அமைதிங்கிறது சோம்பேறித்தனம் இல்ல, அது விடாமுயற்சியோட செய்யற பயிற்சியோட ரிசல்ட். இது ஒரு முக்கியமான பார்வை. அமைதிங்கிறது தானா வர்றதில்ல, அது உருவாக்கப்படுறது, பயிற்சி செய்யப்படுறது. அந்த பயிற்சிங்கிறது வெறும் அறிவு சார்ந்தலா இருக்குமா, இல்ல அனுபவம் சார்ந்ததா? பெரும்பாலும் ரெண்டும் கலந்துதான் இருக்கணும். அறிவால தெளிவு வரலாம், ஆனா அந்த தெளிவை பிராக்டிக்கலா, குறிப்பா கஷ்ட காலத்துல தக்க வச்சுக்க அனுபவமும் பயிற்சியும் வேணும். புயல் இல்லாதப்போ அமைதியா இருக்கிறது ஈதி தானே. புயல் அடிக்கும் போது அமைதியா இருக்கிறது தான் உண்மையான பயிற்சி பெற்ற மனசோட அடையாளம். மரத்தோட தண்டு புயலோட சக்தியை உணருது, ஆனா வேர் ஆழமா இருக்கிறதால அது விழுகிறதில்ல. அது மாதிரி பயிற்சி பெற்ற மனசு கஷ்டத்தை உணர்ந்தாலும் அதோட இன்னர் பேலன்ஸையும் அமைதியும் இழக்காது. அருமையான விளக்கம். ஆக பயிற்சி பெற்ற மனசு சோதனைகள்ல அமைதியா இருக்கும். சரி, இப்ப இந்த குறிப்போட கடைசி கருத்துக்கு வருவோம். இது இன்னொரு அழகான உவமையை பயன்படுத்துது. ஒரு பழமொழியை சொல்லுது. There is no ruffle when the pitcher is filled to the brim. So is the knowing mind. தமிழ்ல சொன்னா, குடம் விளிம்பு வரை நிறைஞ்சிருக்கும் போது தழும்பாது, அது மாதிரி தான் அறிந்த மனமும். இந்த பழமொழிய அமைதிங்கிற ஐடியாவோட எப்படி கனெக்ட் பண்றது? நிறைஞ்ச குடத்துக்கும் அறிந்த மனசுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த ரஃபில், அதாவது தழும்புறது, சலனம் இல்லாம இருக்கிறது எதை குறிக்குது? இதுவும் ரொம்ப ஆழமான உவமைதான். ஒரு குடம் இல்ல ஒரு பாத்திரம் விளிம்பு வரைக்கும் தண்ணியால நிறைஞ்சிருந்தா அத லேசா அசைச்சா கூட தண்ணி வெளியே சிந்தாது, தழும்பாது. காரணம் என்ன? உள்ள அசைறதுக்கு இடம் இல்ல, அது ஃபுல்லா இருக்கு. அந்த முழுமை ஒரு ஸ்டெபிலிட்டிய கொடுக்குது. அத மாதிரிதான் அறிந்த மனம், நோயிங் மைண்ட் இருக்குன்னு இந்த குறிப்பு சொல்லுது. அறிந்த மனம்னா என்ன? அது சும்மா நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சிருக்கிற மனசு இல்ல. ஒருவேளை அதை ஞானத்தால, தெளிவான புரிதலால, சுய அறிவால, உண்மைய பத்தின ஆழமான உணர்வால நிறைஞ்ச மனச குறிக்கலாம். ஓ, அப்படியா? அப்போ அந்த நிறைஞ்ச தன்மையே அமைதிக்கு காரணமா? எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அறியாமையால காலியா இல்ல பாதி நிறைஞ்சதா இருக்கோ, அப்போ வெளியிருந்து வர்ற தூண்டுதல்கள் ஈஸியா உள்ள வந்து சலனத்தை உண்டாக்குது. ஆனா எப்போ மனசு உண்மை அறிவால, புரிதலால, ஒரு விதமான இன்னர் கண்டென்ட்மெண்டால நிறைஞ்சிருக்கோ, அப்போ வெளியில நடக்கிற விஷயங்கள் அதை ஈஸியா அசைக்க முடியாது. அந்த நிறைவே ஒரு கவசம் மாதிரி வேலை செஞ்சு அமைதியை பாதுகாக்குது. அதனால அமைதிங்கிறது வெறுமை இல்ல, அது ஒரு விதமான ஆழமான ஞான சம்பந்தப்பட்ட நிறைவு. அந்த நோயிங் மைண்ட் அப்படிங்கிறது உலகத்தை பத்தியும் தன்னை பத்தியும் வாழ்க்கையோட இயல்பை பத்தியும் ஒரு தெளிவான ஆழமான புரிதல் கொண்ட மனசு. அந்த புரிதல் தான் சலனங்களை தாண்டி நிக்க உதவுது. இது நிஜமாவே அமைதியை பத்தி ஒரு புது கோணத்துல பார்க்க வைக்குது. பொதுவா அமைதின்னா சத்தம் இல்லாம இருக்கிறது, இல்ல ஒன்னும் செய்யாம இருக்கிறதுன்னு நினைப்போம். ஆனா இங்க அமைதிங்கிறது ஒரு நிறைவோட வெளிப்பாடு, அறிவோட வெளிப்பாடுன்னு சொல்லப்படுது. இந்த கோணத்துல பார்த்தா இந்த அறிந்த மனச, இந்த நிறைவான நிலைய எப்படி அடையிறது? குறிப்பா டைரக்டா சொல்லலனாலும் பக்குவப்பட்ட மனிதர், பயிற்சி பெற்ற மனம் மாதிரி வார்த்தைகள்ல இருந்து ஏதாவது க்ளூ கிடைக்குதா? நிச்சயமா. குறிப்பு நேரடியா இப்படி பண்ணுங்கன்னு ஸ்டெப்ஸ் சொல்லல. ஆனா அது யூஸ் பண்ற வார்த்தைகள் சீசன்ட், ட்ரெயின்ட் அப், நோயிங், இது எல்லாமே ஒரு ப்ராசஸ குறிக்குது. இது ஒரே நாள்ல நடக்கிற விஷயம் இல்ல. தொடர்ந்து முயற்சி பண்றது, கத்துக்கிறது, சுயமா ஆராய்ச்சி பண்றது, தியான மாதிரி பயிற்சிகள், அனுபவங்கள்ல இருந்து பாடம் கத்துக்கிறது, ஞான நூல்களை படிச்சு சிந்திச்சு புரிஞ்சுக்கிறது, இது மூலமா அந்த அறிந்த மனம்ங்கிற நிலையை நோக்கி நகர முடியும்னு இது இன்டைரக்டா சொல்லுது. அந்த நிறைவை அடைய முயற்சி பண்றதே ஒரு பயணம். அந்த பயணத்துல கொஞ்சம் கொஞ்சமா அமைதி வளரும். ஆக இந்த குறுக்குருவில் நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை தொகுத்து பார்த்திடலாம். அமைதிங்கிறது சக்தியை வீணாக்காம அதை சேமிச்சு ஒன்று திரட்டுங்கிற ஒரு செயல்பாடு. இது பலவீனம் இல்ல, அனுபவத்தால வர்ற பக்குவம், முதிர்ச்சியோட அடையாளம். சீசன்ட் மேன். புயல்லையும் அசையாத மரத்தோட தண்டு மாதிரி
பயிற்சி பெற்ற மனசு சோதனைகளை தாங்குற உள்வலிமையையும் ரெசிலியன்ஸையும் கொடுக்குது. கடைசியா விளிம்பு வரை நிறைஞ்ச குடம் தழும்பாத மாதிரி ஞானத்தால இல்ல ஆழமான புரிதலால நிறைஞ்ச அறிந்த மனம், நோயிங் மைண்ட், வெளியில நடக்கிற சலனங்களால பாதிக்கப்படாம நிலையான அமைதியோட இருக்கு. இந்த நிறைவு தான் உண்மையான அமைதியோட அடித்தளம். இந்த கருத்துகள் அமைதியை பத்தி நாம சாதாரணமா நினைக்கிறத தாண்டி அதை ஒரு ஆழமான, ஆக்டிவா வளர்த்துக்கக்கூடிய ஒரு குவாலிட்டியா காட்டுது இல்லையா? இது உங்களுக்கு எப்படிப்படுது? மிக சரியா சொன்னீங்க. ரொம்ப அழகா தொகுத்தீங்க. அமைதிங்கிறது ஏதோ அதிர்ஷ்டத்துல கிடைக்கிறது இல்ல பிறப்பிலேயே வர்றதில்ல. அது ஒரு கலை, ஒரு அறிவியல், ஒரு பயிற்சி. அதை வளர்த்துக்கிறது ஒரு விதமான இன்னர் ஜேர்னி மாதிரி. ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட டெய்லி டிவைன் டைஜஸ்ட் நூல்ல இருந்து எடுத்த இந்த ஒரே ஒரு பக்க குறிப்பு அமைதிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள இவ்ளோ ஆழமான அர்த்தத்தை வச்சிருக்குங்கிறது ஆச்சரியமா இருக்கு. சக்தியை சேமிக்கிறதுல ஆரம்பிச்சு பயிற்சி பெற்ற மனசோட உறுதி, அறிந்த மனசோட நிறைவு வரைக்கும் அது தொட்டுட்டு போற விஷயங்கள் ரொம்ப சிந்திக்க வைக்குது. இறுதியா இந்த கலந்துரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க கூட ஒரு சிந்தனையை ஷேர் பண்ண விரும்புறேன். இந்த ஆதாரம் அமைதிய ஒரு செயலற்ற, ஒரு பாசிவ் ஸ்டேட்டா காட்டலங்கிறத மறுபடியும் சொல்ல விரும்புறேன். அதுக்கு பதிலா அது கவனமா பயிற்சி செஞ்ச, அனுபவத்தால பக்குவப்பட்ட, அறிவால நிறைஞ்ச ஒரு உள் வலிமையோட, ஒரு ஆற்றலோட வெளிப்பாடுன்னு அழுத்தமா சொல்லுது. பக்குவப்பட்ட, பயிற்சி பெற்ற, அறிந்த இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு முயற்சியும் ஒரு வளர்ச்சியும் காட்டுது. அதனால நீங்க உங்களே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். உங்க அன்றாட வாழ்க்கையில இந்த பயிற்றுவிக்கப்பட்ட அமைதிய, இந்த வலிமையான அமைதிய நீங்க எங்க எப்போதெல்லாம் உணர்றீங்க? இல்லனா இந்த குறிப்புல சொன்ன கருத்துகளோட அடிப்படையில சக்தியை சேமிக்கிறது, மரம் மாதிரி உறுதியா இருக்கிறது, குடம் மாதிரி நிறைவா இருக்கிறது, இதை வச்சு இந்த அமைதிய, இந்த உள் ஸ்திரத்தன்மைய உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி இன்னும் கான்ஷியஸா வளர்த்துக்கலாம்? இது நீங்க மேற்கொண்டு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அருமையான நிறைவு சிந்தனை. அமைதிங்கிறது தேட வேண்டிய, வளர்க்க வேண்டிய ஒரு பொக்கிஷம்ங்கிறத இந்த குறிப்பு ரொம்ப அழகா உணர்த்துது. இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்து அமைதியை பத்தின இந்த புதிய பரிமாணங்களை எங்களோட சேர்ந்து ஆராய்ஞ்ச உங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றி.